இந்த தேவிய பத்தி கேட்டாலே போதும், எதிரி கண் திருஷ்டி எல்லாமே காலி. வெரி பவர்ஃபுல். உக்கரத்தோட உச்சியில இருந்த நரசிம்மரையே சாந்திப்படுத்த அவதரிச்ச அவரை விட ரொம்பவே உக்கரம் வாய்ந்த அம்மனை பத்திய கதை உங்களுக்கு தெரியுமா? அவங்க உக்கரத்துல இருக்கிறப்ப மனித ரூபத்துல இருக்கிற யாருனாலையுமே பயப்படாம அவங்களோட உருவத்தை பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. யாருப்பா அந்த அம்மன் அப்படின்னு கேக்குறீங்களா? அவங்கதான் பிரத்யங்கரா தேவி. அதாவதுங்க, தன்னுடைய பக்தனா இருந்த பிரகலாதனை கொடுமைப்படுத்திட்டு வந்த இரண்ய கசிபுவை அழிக்கிறதுக்காக மகாவிஷ்ணு நரசிம்மர் அவதாரம் எடுத்தாரு. அப்போ அந்த அரக்கனை கொல்றதுக்காக நரசிம்மர் தன்னோட மடியில் அவனை போட்டு தன்னோட கூர்மையான நகங்களால அவனோட நெஞ்ச பிளந்து அவனோட ரத்தத்தை குடிச்சாரு அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அந்த அரக்கனோட ரத்தம் பூமியில விழுந்தா அவனுக்கு மீண்டும் ரத்தத்தின் மூலமா உருவம் கிடைச்சிரும் அப்படிங்கறதுக்காக அவரு ரத்தத்தை குடிச்சதா சொல்லப்படுது. இரண்ய கசிபுவோட ரத்தத்தை குடிச்ச நரசிம்மருக்கு உக்கரம் தலைக்கு மேல ஏறி கண்ணுல பட்டத கையில கிடைச்ச எல்லா பொருட்களையும் உயிர்களையும் அழிச்சிருக்கிறாரு. இத பார்த்த தேவர்கள் வேகமா சிவபெருமான் கிட்ட போய், விரைவா நரசிம்மரை நீங்க தான் தடுத்து நிறுத்தணும், இல்ல அப்படின்னா உக்கரத்துல அவரு என்ன செய்யறாரு அப்படிங்கறதே தெரியாம செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, உலகமே அழிஞ்சிரும் அப்படின்னு வேண்டிக்கிட்டதை அடுத்து சிவபெருமான் பறவை, மிருகம், பூதம் அப்படின்னு கலவையான உருவம் கொண்ட சரபம் அப்படிங்கிற உருவத்தை எடுத்தாராம். சிவபெருமானோட இந்த அவதாரத்தை தான் சரபேஸ்வரர் அப்படின்னு நம்ம வழிபட்டுட்டு வரோம். சரபம் உருவம் எடுத்த சிவபெருமான் நரசிம்மரை தாக்குனாரா. அப்ப நரசிம்மருக்கு கோபம் பிச்சுக்கிட்டு வர கண்ட பேருண்டம் அப்படிங்கிற ஒரு சக்தி வடிவத்தை வெளிப்படுத்தினாரா. அப்ப அவர் வெளிப்படுத்தின சக்தி தான் சரபம் அப்படின்னு சிவபெருமான் எடுத்திருக்கிற பறவைக்கு எதிரியா இருக்கும். அதனால சிவபெருமான் மிகுந்த உக்கரத்துல தன்னோட 3வது கண்ணை திறக்கிறப்ப பிரத்யங்கரா தேவி தோன்றினாங்களா. அவங்க 2000 கண்களோடையும் 2000 கைகளோடையும் 1000 சிங்க முகத்தோடையும் 10 யானையை விட பெரிய உருவத்திலையும் அவதரிச்சு கண்ட பேருண்டம் அப்படிங்கிற சக்திய தன்னோட வாயில போட்டு விழுங்கிட்டாங்களா. அதனால உக்கரமாயிருந்த நரசிம்மர் சாந்தி அடைஞ்சிட்டாரா. இப்படி நரசிம்மரோட உக்கரத்தை தணிக்க ரொம்பவே உக்கரமாகவும் பார்க்கறதுக்கே பயமுறுத்தக்கூடிய வகையிலும் அவதாரம் எடுத்த பிரத்யங்கரா தேவிய மனுஷங்க பார்த்து பயப்படக்கூடாது அப்படிங்கறதுக்காக, ரொம்பவே பிரம்மாண்ட உருவத்தை வழிபட முடியாது அப்படிங்கறதுக்காகவும் தேவர்கள் எல்லாம் சேர்ந்து பிரத்யங்கரா தேவி கிட்ட ஒரு வேண்டுதலை முன்வச்சாங்களா. சிங்கமுகம் மற்றும் மனித உடலோட கூடிய 8 கரங்களோட அன்னை ரூபத்துல காட்சி கொடுத்தாங்களாம் பிரத்யங்கரா தேவி. இப்படிப்பட்ட பிரத்யங்கரா தேவிக்கு பல இடங்கள்ல கோவில்களும் சந்நிதிகளும் இருக்குது. அதுல ஹொசூர்ல இருக்கிற பிரத்யங்கரா தேவியோட ஆலயத்துல தேவி பிரம்மாண்ட உருவத்துல காட்சி கொடுத்துட்டு வராங்க. செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு கிழமைகள்லயும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்கள்லயும் அங்கு போய் மனசார பிரத்யங்கரா தேவிய வழிபட்டுட்டு வந்தா நம்ம வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனைகளும், தடைபட்டுட்டு வந்த காரியங்கள் எல்லாமே நீங்கி எதிர்ப்புகள் இல்லாம எதிரிகளை பலமிழக்க வைக்க பிரத்யங்கரா தேவி அருள் புரிவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஹொசூர் மட்டுமில்லாம கும்பகோணத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஐயாவாடி அப்படிங்கிற இடத்துலயும், சென்னையில சோழிங்கநல்லூர், செங்கல்பட்டு, சீர்காழி, வேலூர் மாவட்டம் பள்ளூர், கன்னியாகுமரி மாவட்டத்துல ஊழிக்கோடு ஆகிய இடங்கள்லயும் பிரத்யங்கரா தேவிக்கு கோவில் இருக்கிறதா சொல்லப்படுது. பக்தர்கள் எல்லாருமே தங்களோட வாழ்க்கையில ஒரு முறையாவது பிரத்யங்கரா தேவி ஆலயத்துக்கு போய் தங்களோட வேண்டுதல்களை வச்சு அம்மனோட அருளை பெற்றுட்டு வாங்க.